வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது 2026ல மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பதற்றத்தை பத்தி தான். இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு உலகளாவிய நெருக்கடியா மாறுற எல்லா அறிகுறிகளும் தெரியுது. இந்த சிக்கலான சூழல் எப்படி உருவாச்சு, இதனால என்னென்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சரி. இப்ப எல்லாரும் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் வெடிக்குமா? இந்த ஒரு கேள்வி போதும் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு புரிஞ்சுக்க. இந்த சண்டையோட பாதிப்பு ஏதோ போர்க்களத்துல மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரையும் நேரடியா தாக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $100 தாண்டி போயிடுச்சு. இது வெறும் ஆரம்பம்தான். இந்த மோதல் உலக பொருளாதாரத்துக்கு கொடுத்த முதல் ஷாக் இது. சரி, வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இந்த அளவுக்கு அபாயகரமான நிலைமை எப்படி போச்சு? இந்த நெருக்கடிக்கு முதல் புள்ளி எது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சண்டைக்கு முதல் போர் எங்க விழுந்துச்சு? பிப்ரவரி 2026 கடைசியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்னா சேர்ந்து ஈரானோட ராணுவ மற்றும் அணுசக்தி மையங்கள் மேல ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தினாங்க. இதுக்கு ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களோட பதிலடி உடனடியாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்துச்சு. மத்திய கிழக்கு முழுக்க பெரிய பதிலடி தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இது ஒரு செயலுக்கு எதிர்வினைங்கிற ஒரு சங்கிலி தொடரோட ஆரம்பம்தான். சண்டை ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்ப களத்துல என்ன நிலவரம்? போர் சூழல் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த சண்டை ஆரம்பிச்சு இப்ப 3வது வாரத்துல நிக்குது. இது ஏதோ 2 நாள்ல முடியற சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு நீடித்த தீவிரமான போரா மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் முதல் அறிகுறி. இப்ப களத்துல என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்பஹான் மாதிரியான இடங்கள்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறதும், அதுக்கு ஈரான் உடனுக்குடனே பதிலடி கொடுக்கறதும் இந்த சண்டை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு நமக்கு காட்டுது. சரி, இந்த சண்டை ஆரம்பிச்ச நாடுகளோட நிக்கல. இப்ப மத்திய கிழக்கு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, இது இனிமே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காக்கு நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் இல்ல. இந்த சண்டையோட தீப்பொறி மத்திய கிழக்கு முழுக்க பரவிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இது ஒரு பெரிய பிராந்திய போரா மாறுற அபாயம் அதிகமாயிட்டே போகுது. இந்த சண்டை எப்படி பரவுதுன்னு சில உதாரணங்களை பார்த்தா நமக்கே புரியும். முதல்ல ஈராக் குவைத்தில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்படுது. இது அமெரிக்காவை நேரடியா சண்டைக்குள்ள இழுக்கிற ஒரு முயற்சி. ரெண்டாவதா, குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால அப்பாவி மக்களுக்கும் ஆபத்து பரவுதுன்னு தெரியுது. மூணாவதா, வளைகுடா பகுதியில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் மையங்கள் தாக்கப்படுது. இதோட நோக்கம் உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய வைக்கிறது தான். இதுக்கு நடுவுல லெபனான், ஈராக், சிரியாவில் இருக்கிற ஈரான் ஆதரவு குழுக்களும் ரொம்பவே ஆக்டிவ் ஆகிட்டாங்க. சரி, இப்ப இந்த சண்டையோட ரொம்ப முக்கியமான ஒரு விளைவுக்கு வருவோம். உலக பொருளாதாரம் ஏன் இவ்வளவு பெரிய ஷாக்க சந்திச்சிட்டு இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பேர் தான் ஹார்முஸ் ஜலசந்தி. உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழித்தடங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன் இது இவ்ளோ முக்கியம்னா, இது ரொம்பவே குறுகலான ஒரு பாதை. இதுதான் இதோட பலம், அதே சமயம் பலவீனமும் கூட. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மொத்த எண்ணெய் சப்ளைல சுமார் 20%, அதாவது 5ல் 1 பங்கு எண்ணெய் இந்த சின்ன பாதை வழியா தான் போகுது. அதனாலதான் இத உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடுன்னே சொல்லலாம். இப்ப நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு. ஈரானிய படைகள் நேரடியா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எதிரி கப்பல்கள் இந்த வழியா போக நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி மிரட்டல். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி நெருக்கடியால உலக நாடுகள் எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு, எண்ணெய் சப்ளை நின்னு போயிடுமோங்கிற பயம். அப்படி நடந்தா பணவீக்கம் எங்கேயோ போயிடும். ரெண்டாவது, இந்த சண்டை இன்னும் பெருசாகி வேற நாடுகளையும் உள்ள இழுத்துடுமோங்கிற அச்சம். இதுதான் இப்போ உலகத்தோட பெரிய கவலையா இருக்கு. சரி, இது வரைக்கும் இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இனிமே என்ன நடக்கலாம்? நிபுணர்கள் இதுக்கு 3 வழிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா இப்ப பார்க்கலாம். நிபுணர்களோட பார்வையில இதுக்கு 3 வாய்ப்புகள் இருக்கு. முதல் வழி பதற்றத்தை குறைக்கிறது. அதாவது உலக நாடுகள் எல்லாம் தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலமா இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர்றது. ரெண்டாவது வழி, சண்டை இப்படியே நீடிக்கிறது, தாக்குதல்களும் தொடரும், பொருளாதார பாதிப்பும் தொடரும். மூணாவது வழி ரொம்பவே அபாயகரமானது. அதாவது இந்த சண்டை இன்னும் பெருசாகி பல நாடுகள் நேரடியா மோதுற ஒரு பெரிய போரா மாறுறது. ஆனா நிபுணர்கள் சொல்ற முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. எதிர்காலத்தை யாராலையும் கணிக்க முடியல. இந்த 3 வழியில எது வேணும்னாலும் நடக்கலாம். நிலைமை ரொம்பவே நிலையற்றதா இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் மாறலாம். நம்ம ஒரு கத்தி முனையில நிக்கிறோம்னு கூட சொல்லலாம். ஆக நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். அடுத்து என்ன? பேச்சுவார்த்தையா, தொடரும் தேக்க நிலையா, இல்ல ஒரு பேரழிவை நோக்கி போகுமா? இந்த கேள்விக்கான பதில் மத்திய கிழக்கோட தலையெழுத்த மட்டும் இல்ல, நம்ம முழு உலகத்தோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்க போகுது.